சாமானிய மக்கள் மீன்ஸ் காமன் பீப்புள். ஓகேங்களா? அங்கே வந்து புவர் பீப்புள் இல்லை. புவர் பீப்புள்னா ஏழைங்க. ஸோ அங்கேயே வந்து மேனிப்புலேஷன் ஆயிடுச்சு. 10ல் மேபி 6 பேருக்கு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த 4 பேருக்கு அதிகமாக தான் இருக்குன்றாங்க. அண்ட் இப்படி ஒரு கரண்ட் சினாரியோவில் நடக்கும்போது அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து பேசினது. நிறைய சாமானிய மக்களுக்கு வந்து இபி வந்து அதிகமாக வருது. ஸோ டீகோட் பண்ணும்போது சாமானிய மக்கள் வந்து நிறைய பேர் கிட்டாச்சு. ஸோ சாமானிய மக்கள்னால் எனக்கு தெரிஞ்சு நான் ChatGPT, கூகுள் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். சாமானிய மக்கள் மீன்ஸ் காமன் பீப்புள். ஓகேங்களா? அங்கே வந்து புவர் பீப்புள் இல்லை. புவர் பீப்புள்னால் ஏழைங்க. ஸோ அங்கேயே வந்து மேனிப்புலேஷன் ஆகிடுச்சு. கண்டென்ட் அப்படியே டைவெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ காமன் பீப்புள் வேறு, புவர் பீப்புள் வேறு. ஃபஸ்ட் திங் என்ன சொல்கிறேன்னா, காமன் பீப்புளுக்கு இபி யூனிட் அதிகமாக வருது, எங்களுக்கும் வருது. ஃபஸ்ட்டு இந்த லைன் இதுதான். ஸோ இதில் என்ன மிஸ்இன்டரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், பழைய மாதிரியே இருந்தால் இன்னும் பெனிஃபிட் ஆகும். லைக் பழைய பார்ட்டி ஒரு பழைய அவங்க மாதிரியே வைங்க அந்த மாதிரி மீன் பண்ணல. அப்போ மக்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட்லாம் கிடைச்சிருந்தோ, ஒரு ஈக்குவலைஸ் அவங்களால அஃபோர்டபுளாக பே பண்ணுற மாதிரி வந்ததோ, இப்பயும் அப்படி வந்தால் மக்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்குமே தான் மீன் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஆனால் அந்த விஷயத்த வந்து திருச்சி பேசி இவங்க வந்து அந்த பார்ட்டியை சொல்லிட்டாங்க, இவங்களை இப்படி கீழே இறக்கி பேசுகிறாங்க அப்படின்லாம் திருச்சி பேசுனீங்க. நாங்கள் அந்த விதத்தில் சொல்லவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? மிடில் கிளாஸ்லேயே வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மிடில் கிளாஸ், மீடியம் மிடில் கிளாஸ் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கவங்க நாளைக்கு 2 ஃபேன் வாங்கலாம், இல்லை ஒரு ஏசி வாங்கலாம். அவங்களுக்கும் அந்த 500 யூனிட்ஸ் மேலே கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கும் இபி பில் நிறைய தான் வரும். அன்றைக்கி வரும்போது அவங்களுக்காக தான் என் வாய்ஸ் இப்போ இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஃப்யூச்சரில் வரதுக்காக தான் நாங்கள் இப்போ என்ன வருதோ அதை சொல்கிறோம். இட் டசன்ட் மீன் உங்களுக்கு வந்து 200 யூனிட்ஸ்க்குள்ளே வரதுனால அது இபி பில் கம்மியாக இருக்கிறது பார்த்து எங்களுக்கு பொறாமையோ இல்லைனா உங்களுக்கு வரக்கூடாதோ அப்படி எதுவுமே இல்லை. இல்லைனா அடுத்த பார்ட்டிக்கிட்டேருந்து காசு வாங்கி பேசுகிறோமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் அண்ணா தான் என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்கள் வீட்டில் ஒரு அண்ணா, உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அந்த உரிமையோடு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அந்த உரிமையோடு தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு கேட்டோம்ல, ஃபேமிலியோட என் குழந்தையோட நான் கேட்டேன். ஸோ அதே உரிமையோடு தான் நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம். ஸோ இட் டசன்ட் மீன் நாங்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக போயிட்டோம், அகெயின்ஸ்டாக போயிட்டோம், கவர்மெண்ட்டுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுக்கு கேட்கும் போது ஆமாண்ணா இந்த மாதிரி ஆச்சு, சத்தியம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள். ஓகே, மேபி அந்த 500 யூனிட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 ஆஃபர். ஓகே, வெல் அண்ட் குட். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெளியே சும்மா கேட்டுப்பாங்க. 10ல் மேபி 6 பேருக்கு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த 4 பேருக்கு அதிகமாக தான் இருக்குன்றாங்க. அந்த 4 பேருக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த 6 பேருக்கு வந்து அடுத்தாட்டி அதிகமாக வரணும்னு எங்கள் இன்டென்ஷனே கிடையாது. அந்த 4 பேருக்கு வந்து அதிகமாக வருதே, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பேசுகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்குள்ளே காசு வாங்கிட்ட 200 ரூபாய் தேவையில்லாத வச்சு நீங்கள் வந்து யாரெல்லாம் திட்டுறீங்க தெரியுமா? சிஎம்ஐ திட்டுறீங்க, ப்ரெசன்ட் சிஎம்ஐ திட்டுறீங்க. எதுக்கு? அவங்க அவ்வளோ அப்யூஸ் பண்ணணும்னா அவசியமே இல்லை. அப்படி ஒரு 200 ரூபாய் வாங்கி இல்லை இன்னொரு பார்ட்டியை இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டியை மட்டம் தட்டி அவங்களே குறைவாக பேசி இவங்களை குறைவாக பேசி நான் எதுவுமே ஆக போகிறதில்ல. என்னோடய இன்டென்ஷன் அது கிடையவே கிடையாது. என்னோடது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏதாவது நம்ம சொசைட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்படி ஒரு கரண்ட் சினாரியோவில் நடக்கும்போது அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து பேசினதே தவிர இதில் யாரையுமே டிஸப்பாயிண்ட்டோ டீக்ரேட் பண்ணி பேசணுமோ எதுவுமே கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.